அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கிறேன். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை, அழகிய முன்மாதிரி, வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு, நம் உயிருக்கு மினிய உத்தமர் இந்த பெருமகனார் மீதும் உடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் பொழியட்டுமாக. பேர்ம மிகுந்தோரே, புனித ரமலானோடு பயணிக்கிறோம். மாஷா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பிருப்பது, இரவு கால அமல்களில் ஈடுபடுவது மிக பெரும் பேர் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இது இறைமறை குர்ஆனின் மாதம். உலக வாழ்விற்காக வேண்டி அல்லாஹு தந்த வழிகாட்டல் தான் இந்த குர்ஆன். எந்த இறைவன் வேதங்களை இறக்கி அருளினானோ, தூதர்களை அனுப்பி தந்தானோ, அந்த இறைவன் எல்லா காலத்திற்கும் ஏற்புடைய இனிதான வழிமுறையாக திருக்குர்ஆனையே மனிதர்கள் ஏற்று பின்பற்ற வேண்டும் என்றும், திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் இறைவனால் அருளப்பட்ட முந்தைய வேதங்களை இறைவனின் வேதங்கள் என்றும், முந்தைய தூதர்களை இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்துள்ளார். தன்னை அகிலத்தாரின் இறைவன், மனிதர்களின் இறைவன், உலகத்தாரின் ஒரே கடவுள் என்று உறுதி மாண்புகளோடு உலக மக்களுக்கு அறிவிக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆனை மனிதர்களுக்கான நேர்வழிகாட்டல், உலக மக்களுக்குரிய அறிவுரை, நல்லுரை, நினைப்பூட்டி என பிரகடனப்படுத்துகின்றார். பகுத்தறிவை பெற்று வாழும் மனிதர்கள் படைத்தவனுக்கு அடிபணிந்து நன்றி செலுத்தி பண்பு நிறை அறிவார்ந்த அழகிய ஈருலக வெற்றிகரமான நிறைவான பெருவாழ்வு வாழ சித்திக்கும் திருமறையை தெளிவாக தெரிந்து அறிந்துணர்ந்து வாழ்வது அவசியமாகும். இதயபூர்வமாய் மறையை ஏற்று பின்பற்றுவது கடமையாகும். அல்லாஹுவின் அருள்மறை அல் குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் 5 ஆகும். முதலாவதாக, திருக்குர்ஆனை பிழையற முறையாக தருத்தீல் தஜ்வீத் அடிப்படையில், அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் அதனதன் உச்சரிப்போடு முறையாக ஓத தெரிவதாகும். அதன் தூய சொற்களை தெளிவாய் முறையாய் மொழிவதாகும். தஜ்வீத் சட்டங்களின் அடிப்படையை தெரிந்து இதயம் ஒன்றி இனிமையாய் ஓதுவதாகும். இரண்டாவது, திருக்குர்ஆனை தெளிவாக அர்த்தத்துடன் விளங்கி அறிந்து கொள்வதாகும். குர்ஆன் என்ன கூறுகின்றது, இதை இறக்கி அருளிய இறைவன் எவற்றை ஆகமாக்கி இருக்கின்றான், எவற்றை தடை செய்கின்றான், அவன் உலகத்தாரிடம் என்ன பேசுகின்றான் என்பதை துல்லியமாய் எவ்வித மயக்கம் குழப்பமின்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, திருக்குர்ஆனின் கட்டளைப்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதாகும். நமது எண்ணம், சொல், செயல்பாடுகளில் குர்ஆனின் குணப்பண்புகளை கொண்டு வருவதாகும். அண்ணல் நபிகளாரின் அருங்குணம் எவ்வாறு இருந்தது என்று அறிவின் தாரகை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அன்று வினவப்பட்ட போது அருள்மறை அல் குர்ஆனாகவே இருந்தது. காலத்து கான ஹுல்குஹு அல் குர்ஆன். அற்புதம், ஆம் என்று அழகிய விளக்கம் தந்தார் அன்னை. நமது வாழ்வின் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டலாக, விடையாக, விளக்கமாக, தீர்வாக, தெளிவாக திருக்குர்ஆனை இருக்க வேண்டும். நான்காவது, சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதன் ஒவ்வொரு சொற்கள், வசனங்கள், அத்தியாயங்களை துல்லியமாய் ஆழமாய் ஆய்ந்து அறிவிஞான கருத்து கருவூலங்களை வெளிக்கொணர வேண்டும். கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அருளப்பட்ட இறைமறை
இந்த நூற்றாண்டின் அறிவியல், மருத்துவம், வாழ்வியல் கருத்துகள், கண்டுபிடிப்புகளுக்கு எப்படியெல்லாம் பொருந்தி போகின்றது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, தீர்வு கூறுகிறது போன்ற உண்மைகளை உலகோருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம், அரசியல் என அனைத்து துறைகளிலும் குர்ஆனிய முத்திரை வெளிச்சம் கிடைக்க செய்ய வேண்டும். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை அன்றைய உலகை இஸ்லாமிய அறிவியலே, குர்ஆனிய விஞ்ஞானமே ஆட்சி புரிந்தது. குர்ஆனிய அறிவியலே அன்றைய உலகில் மேலோங்கி முத்திரை பதித்தது. முஸ்லிம்கள் குர்ஆனில் செலுத்திய ஆய்வும் கவனமும் நம்பிக்கையும் தான் அதற்கு காரணம். இன்றைய உலகின் அபரிமிதமான அறிவியல் வளர்ச்சிக்கு அன்றைய முஸ்லிம் விஞ்ஞானிகளே அடிப்படை காரணம், முன்னோடிகள் என்பதை எவரும் மறந்துட முடியாது, மறுத்திட முடியாது. அவற்றுக்கு அடிப்படையை இறைமறை அல் குர்ஆன் தான். அறிவியல் இல்லாத ஆன்மீகம் குருடானது, ஆன்மீகம் இல்லாத அறிவியல் முடமானது என்பதை மறந்துட வேண்டாம். அறிவியல் அனைத்து இயல்களையும் உள்ளடக்கியதாக திருக்குர்ஆன் திகழ்கிறது. 5வது, திருக்குர்ஆனின் உண்மைகள், கருத்துகள், கட்டளைகளை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத அன்பர்களுக்கும் தெள்ள தெளிவாய் உலகோருக்கு எடுத்துரைப்பதாக, அவர்களுக்கு அறிவார்ந்த ரீதியிலும் அழகிய நல்லுரை வழியாகவும் அழைப்பு பணி செய்வது, அவர்களது நியாயமான கேள்விகளுக்கு தெளிவாக பதில் உரைப்பது, அழகிய முறையில் ஐயங்களை தீர்ப்பது, அதற்கேற்ற வகையில் நம்மை தயார்படுத்துவது குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாகும். இவற்றை மறவாமல் மனதில் விதைத்திட வேண்டும். உண்மைதான். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம சல்லிம்னா மின் ரமலான், ரஹபல் லம்மு வபுதல்லல் உரூக் சபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். சோர்வு அகன்று விட்டது, நரம்புகள் எல்லாம் குளிர்ந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் இதற்கான நற்கூலி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹும்ம லக்கசும் ஆமன்த் வஅலைக தவக்கல்த் வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பிருந்தேன், உன் மீதே ஈமான் கொண்டேன், என் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் உன்னையே நான் நம்பி இருக்கின்றேன். இறைவா, இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய ரிஸ்கின் மூலமாக இந்த நோன்பை நான் திறக்கிறேன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.